அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 26 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 12 2025. இன்று கீழ் நோக்கினால். அதே போல் இன்று அஷ்டமி. அஷ்டம தேதியில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது விளங்காது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நாளை நவமி. நவமி தேதி இந்த வேலைக்கிழமையில் வர்றது மிகவும் விசேஷம், கருத்தில் கொள்ளுங்கள். நவம்பு தேதியில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு வெற்றியும் தரும். அதுவும் இந்த வேலைக்கிழமையில் வரக்குள்ள 6-7 யமகண்டம் வரும். அந்த டைமில் ஒரு நிறுவனத்துக்கு பூஜை போட்டாலும் இல்லை ஒரு கிரக பிரவேசம் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பல மடங்காக உங்களுக்கு லாபத்தை தரும், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா குருவும் கேதுவும் இணைஞ்சா அற்புத பலன். ஒரு ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எங்கே குரு கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தசாபுத்தியில் அந்த ஜாதகருக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் கேந்திரத்தில் நின்றானா கேந்திரம் 1 4 7 10 லான் போட்டிருக்க லக்கணும். அங்கேருந்து அந்த இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகர் மதிப்புமிக்க வாழ்க்கை. மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர், பிரதமர், கலெக்டர் எதுவாக வேணா இருக்கலாம். மிகவும் மதிப்புமிக்க வாழ்க்கையை அந்த குருவும் கேதுவும் அவங்களுக்கு வழங்குவாங்க. டாக்டர்கள் 100% டாக்டர் ஆகிறதுக்கு இந்த குரு கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான இணைவு. அது வியாழக்கிழமையில் யமகண்டத்தில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கக்குள்ள அந்த நிறுவனம் அதுவும் நவம்பு தேதியில் ஆரம்பிக்கக்குள்ள பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பை பெறும். அது கடையாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மறந்துடாதீங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இது போல் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் தொழில் வளர்ச்சியடையும். ஒருத்தவங்க மளிகை கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வருமானமே வராது. அந்த கடையை மூடிட்டு வேறு இடத்துல போய் திறக்கிறதுக்கு போவாங்க. அந்த காலகட்டத்தில் இது போல் வேலைக்கிழமையில் இந்த யமகண்டத்தில் நவம்பு தேதியில் ஆரம்பிக்கக்குள்ள அந்த கடை அவங்களுக்கு ஒரு கடை ஆரம்பித்தாங்கன்னா பல கடையாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய தசாபுத்தி எந்த அமைப்பில் சென்றாலும் இந்த அஷ்டம திதி குரு கேது இவங்க 3 பேரும் இணைந்து முழு வளர்ச்சியை ஏற்படுத்தி தருவாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுத்திங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1-3 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று அதிகாலை 4:46 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் 3 பூராடம். ராசி பார்த்திங்கன்னா தனுசு. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சாலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றிகள் பெற முடியும். அதே போல் இந்த சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்றைய ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். புதன் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். இதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் சுக்கிர வர சுப வர, புதன் வர முடிஞ்சது 1 மணி நேரம் சந்திர வர சுப வர. இந்த 3 மணி நேரமும் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நீங்கள் வென்று எடுக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் வந்து வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் மிக எளிதில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா சரியான பாதையில் சென்றால் தான் சீக்கிரமாக செய்ய முடியும். சுற்று பாதையில் சென்று விட்டால் கால தாமதமாகும். அதே போல தான் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசையை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை தெரிவித்தால் அது மிக எளிதில் நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இன்று நாளை மிகவும் சந்தோஷமாக செலவழிப்பீங்க, அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வருமானமும் வரக்கூடிய நாள். மனதும் நிம்மதி அடையும். பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்கிறது. தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியக்கூடிய நாள். அதேபோல் மன நிம்மதியின்மை, மனதில் உளைச்சல், உடல் வாதிகள், பண விரயம் அனைத்தும் இன்று ஏற்படக்கூடிய நாள். அதே போல் கன்னி ராசிக்கு இந்த கண்ட சனி நடப்பதால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். ஏன்னா இன்ற நாள் சரியில்லாததால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை பாசம் கிடைக்கும், அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, ஆதரவு இதெல்லாம் தேவைப்படுகிறது. அதனால் இந்த விருச்சிக ராசியும் தனுசு ராசியும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மொபைல் ஃபோன் வந்துச்சுன்னா ஓரமாக நின்று எடுத்து பேசிட்டு அப்புறமா வண்டியை இயக்குங்க. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், திருப்திகரமான நாள், உள்ள மகிழும், வருமானமும் இரட்டிப்பாகும், அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.